கிரேவி ஒன்று பார்சல்ண்ணே. சரி போட்டுடலாம். தம்பி போட்டு வைங்க, 2 நிமிஷம் பக்கத்தில் போயிட்டு வந்துடுறேன். மறந்துடாதீங்க. போட்டுடலாண்ணே. டேய் கிரேவி பீஸ் எடுத்துருவா. பார்சல். டேய் 2 புரோட்டா 65 2 புரோட்டா கட்டுறா. டேய் 65 போட்டேன், 2 புரோட்டா கட்டிட்டியா? டேய் இங்கே கிரேவி இருக்கு. கிரேவி ஒருத்தர் வருவார், அவர்கிட்ட கொடுத்துரு. இந்த 2 புரோட்டாக்கு 65 இருக்கு, அண்ணனுக்கு 65 வேகுது. நான் போய் தண்ணி குடிச்சு வந்துடுறேன். 65 2 புரோட்டா இங்கே கொடுத்து. டேய் எங்கடா அந்த அண்ணன் 2 புரோட்டா 65 கொடுத்துட்டியா? 65ஆ? டேய் என்னடா நான் தான் உனக்கு தெளிவானடா சொல்லிட்டு போனேன். 2 புரோட்டா 65. என்னடா வேலை பார்க்குற? என்னடா எங்கடா போனாரு இந்த ஆளு? இதை வச்சுக்கிட்டு ஒரு வேலையை நாத்த முடியல. சரி இந்த ஆளை மட்டும் இப்போ கண்டுபிடிச்சி 65 கொடுக்கலன்னா அவன்லாம் என் தாலி அறுத்துருவாங்க. தம்பி ரெடி ஆயிடுச்சா? சரி தான் போனாரோ. ஃபோன் பண்ணுறான். ஹலோ என்னடா? அண்ணா அந்த கிரேவிக்கார் வந்திருக்காருண்ணே. சரி அந்த கிரேவியை கொடுத்து விட்றா. அண்ணா அந்த அந்த கிரேவியை தானே அந்த புரோட்டா கூட கொடுத்து விட்டேனே. என்ன கவனத்தோட வேலை பார்க்குற? ஓனர் ஓன்ட்ட வர மாட்டாருப்பா, ஸ்ட்ரெயிட்டா என்கிட்ட தான் வருவாரு. நான் தானே வேலைக்கு சேர்த்து விட்டேன். அது எப்படிடா ஒரு ஆளுக்கு மிஸ்டேக் பண்ணா பரவாயில்ல, 2 பேர்த்து கொலா பண்ணி மிஸ்டேக் போடுற? உட்காந்து யோசிப்பியா இந்த மாதிரி பண்ணலான்ட்டு? இவனை முடிச்சிடலாம், இவன் இடத்த பிடிச்சிடலான்ட்டு உட்காந்து யோசிப்பியா? மன்னிச்சிட்றா, எதுவும் கோவம் எதுவும் வச்சிருந்தேனா மன்னிச்சிட்றா. தம்பி கிரேவி என்ன ரெடி ஆச்சா இல்லையா? ஒன்றும் இல்லை, அவர்கிட்ட சொல்லு கிரேவி போட மறந்துட்டோன்னு சொல்லு. அந்த வந்துட்டேன், 5 நிமிஷத்தில் வந்துட்டேன். ஒரு 5 நிமிஷம் இப்போ போட்டுருவாங்கண்ணே, மறந்துட்டாங்கண்ணே. 65 பீஸ் வேற இல்லை, எப்படா கிரேவி போடுறது? சரி இதை போட்டு கொடுத்துடுவோம். அவர்றாங்கட்டும். டேய் எங்கடா 65? கிரேவி போட்டாச்சா இல்லையாப்பா? கிரேவி முடிஞ்சுனே. அதான் முன்னாடி சொல்லிட்டு போனேன், வெயிட் பண்ண சொன்னீங்க. இப்போ கேட்டால் முடிச்சுட்றீங்க. என்னங்க நீங்கள் எனக்கு கிரேவியை வேணாயா? ஏன்னா வாழ்க்கையில் உருப்பிடவே மாட்டேன். உருப்பிட மாட்டேன் இல்லை கடை வைக்கிறானா கடை? தம்பி நான் 65 கேட்டேன், என்னையா கிரேவி வச்சு விட்ருக்கீங்க? எனக்கு 65 கொடுங்கயா. 65 முடிஞ்சுனே. 65 முடிஞ்சா? தம்பி என்ன இவ்வளோ அசால்ட்டா பதில் சொல்ற? நீ தான் வாழ்க்கையில் உருப்பிடுவியா? ஹலோ அண்ணே, ஓனர்ண்ணே, நான் நாளையிலேருந்து வேலைக்கு வரல, டெல்லி அப்புறம் பிடிக்க போகிறேன்.